கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தவைக தலைவர் விஜயிடம் 5 மணி நேரம் கிடுக்கிப்பிடி விசாரணை. சிபிஐ முன்வைத்த 100 கேள்விகள் என்ன? டெல்லி மற்றும் சிறப்புச் செய்தி. கரூர் மாவட்டம் கடந்த ஆண்டு நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் விபத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மீது மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளது. இந்த வழக்கில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் நேரில் ஆஜராகி சுமார் 5 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். கரூர் துயர சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலை. 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் நடைபெற்ற தவைக பிரச்சார கூட்டத்தில் திடீரென ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்த இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்ற உத்தரவின் பெயரில் சிபிஐ விசாரணை தொடங்கப்பட்டது. 107 நாட்களுக்கு பிறகு விசாரணை வளையத்திற்குள் விஜய். சம்பவம் நடந்ததற்கு 107 நாட்கள் கழித்து தவைக தலைவர் விஜயை நேரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ சம்மன் அனுப்பியது. அதன்படி கடந்த 6ஆம் தேதி சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் டெல்லி சென்றார். அவருடன் தவைக நிர்வாகிகள் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி உள்ளிட்ட 6 பேர் சென்றனர். டெல்லி சென்றடைந்ததும் காலை 11:35 மணி அளவில் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். இதற்கு முன் நடந்த விசாரணைகள். இந்த வழக்கில் ஏற்கனவே தவைக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி 8 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடமும் சிபிஐ விசாரணை நடத்தியது. சென்னை பனையூரில் உள்ள தவைக அலுவலகத்தில் விஜய் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தையும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த வாகன ஓட்டுநரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். விஜயிடம் சிபிஐ கேட்ட 100 கேள்விகள். முக்கிய அம்சங்கள். விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்காக 100 கேள்விகளை முன்வைத்து விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் முக்கியமானவை: 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான கூட்ட நெரிசல் எவ்வாறு ஏற்பட்டது? பிரச்சாரம் நடைபெற்ற குறுகிய இடத்தில் எத்தனை பேர் கூடுவார்கள் என்பது முன்கூட்டியே கணிக்கப்பட்டதா? வேலுசாமிபுரத்திற்கு விஜய் தாமதமாக வந்ததற்கான காரணம் என்ன? குழந்தை காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட போது அந்த நேரத்திலான களச்சூழல் எப்படி இருந்தது? கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தியது குறித்து தகவல் இருந்ததா? அசம்பாவிதம் நிகழ்ந்தவுடனே விஜய் ஏன் பிரச்சார மேடையை விட்டு வெளியேறினார்? போன்ற கேள்விகள் விசாரணையில் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பதில்கள். மணிக்கணக்கில் நடைபெற்ற இந்த விசாரணையில் விஜய் அளித்த பதில்கள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் விஜய் மீது இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் பிஎன்எஸ்எஸ் பிரிவு 189 கீழ் சாட்சியாக விசாரிக்க சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 மணி நேரம் நீடித்த விசாரணைக்கு பிறகு மாலை 6:30 மணி அளவில் விஜய் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தார். இன்றைய விசாரணை நிறைவடைந்த நிலையில் நாளையும் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ அதிகாரிகள் சம்மன் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் விஜயை மீண்டும் அழைத்து விசாரிக்க சிபிஐ முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? 41 உயிரிழப்புகள் தொடர்பான இந்த வழக்கில் விசாரணை இப்போது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. சிபிஐ விசாரணையின் முடிவில் பொறுப்பாளர்கள் யார், நிர்வாக தவறா, பாதுகாப்பு குறைபாடுகளா என்பன குறித்து தெளிவான முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் துயர சம்பவம் தொடர்பான இந்த விசாரணை தமிழக அரசியல் மற்றும் தவைக கட்சியின் எதிர்கால பாதையில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வளையங்கள் கூறுகின்றன.